கேப்ரியல், ஆண்டனி, ஒரு விஷயம். சாயங்காலம் நான் ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த வாட்ச்மேன் லூசியா கல்லறைக்கு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு இருந்தான். அதுல என்ன விசேஷம் இருக்கு? வாங்க, டிஃபன் ரெடி. நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. இனி நடக்க வேண்டியதை பாருங்க. இவனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. இவன் மெழுகுவத்தி ஏத்துனது பாத்தியா? நீ பாத்தியா? எஸ், நான் பார்த்தேன். நான் கண்ணால பார்த்ததான் சொல்றேன், நம்புங்க. கிளின்டன் மெர்சியை கொன்னது கூட இவனா இருக்கலாம். நாம இந்த கல்லறையும் பக்கத்து ரூமையும் செக் பண்ணி ஆகணும். பாத்ரா என்னாச்சா? ஒரு பயங்கரமான கனவு. என்னடா? என்ன கனவு சொல்றா? கனவுல யாரோ என் கழுத்தை நெரிச்சாங்கடா. ஐயோ, கனவுல தானே. இதுக்கா அப்படி கத்துறேன்? தண்ணி குடிச்சிட்டு வந்து படுறா. என் மனசுல நிம்மதி இல்லை, ஒரே குழப்பமா இருக்கு. கிளின்டனோட சாவு, மெர்சியோட சாவு, ஹெலனோட நடவடிக்கை, இதெல்லாம் என்ன பைத்தியம் பிடிக்க வைக்குது.
மெழுகுவத்தி எரிஞ்ச அடையாளமே இல்லையே. இல்ல, மெழுகுவத்தி எரிஞ்சதை நான் பார்த்தேன். அது உன் நினைப்பா இருக்கும். இல்ல, நான் பார்த்தேன்னா. அப்படின்னா எங்க? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. மனசை போட்டு குழப்பிக்காத. கொஞ்சம் இரு, வரேன். லூசியா. எஸ் கபிரியல், கிளின்டன் செத்து கிடந்த சமாதி மேலையும் லூசியான்னு தான் எழுதியிருக்கு. எஸ் ஆண்டனி, நீ சொல்றது கரெக்ட். இதெல்லாம் பார்த்தா லூசியாவுக்கும் இந்த பங்களாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் என்னன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது நாம கண்டுபிடிக்கணும். அதான் எப்படி கண்டுபிடிக்கிறது? லூசியா செத்து 40 வருஷம் ஆயிடுச்சு. அதனால என்ன? ப்ராப்ளமே அங்கதானே இருக்கு. அவளை பத்தி யாருக்கு தெரியும்? அது இப்ப முக்கியம் இல்ல. கிளின்டன் இயற்கையா செத்துருக்கான். பாடி கல்லறை மேல இருந்துச்சே. அவனை யாரோ கொலை பண்ணி கொண்டு வந்து கல்லறை மேல போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ கல்லறைங்க இருக்கிறப்போ கிளின்டனோட பாடி ஏன் லூசியாவோட கல்லறை மேல கிடந்துச்சு? ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டனி, இது ஏன் டைரி? இது எப்படி இங்க வந்துச்சு? அதான் எனக்கும் தெரியல. ஆனா இது என் ரூம்ல தான் இருந்துச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படின்னா இங்க யார் கொண்டு வந்து போட்டது? தெரியலன்னு சொன்னேனே. நீங்க எதுக்கு இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க? வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அது சும்மா தான் இங்க வந்தோம். போய் சொல்லாதீங்க. நான் போய் சொல்லல. நாங்க இங்க என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு தெரிஞ்சுக்க வந்தோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, நாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நீங்க எவ்வளவோ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதுக்கெல்லாம் இந்த வாட்ச்மேன் தான் காரணம்னு நினைக்கிறேன். நான் இந்த பங்களாவுக்கு வேலைக்கு வந்து 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இங்க நடக்கிற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. உனக்கு லூசியாவை பத்தி தெரியுமா? நான் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்ததே இல்லை. அவங்க எப்படி செத்தாங்கன்னு உனக்கு தெரியாதா? நான் அந்த சமயத்துல இங்க வேலையிலேயே இல்லை. அவங்க எப்படி செத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியணும். எனக்கு அதை பத்தி தெரியாது. கிறிஸ்டோபர், ஆ? அந்த வாட்ச்மேன் இங்க எத்தனை வருஷமா வேலை செய்யறாரு? ஓ, அதுவா? அவன் வயசை வச்சு நீங்க அதை கண்டுபிடிச்சிடலாமே. அவன் இங்க தான் பிறந்தானா அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். கிறிஸ்டோபர், இந்த பங்களாவுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. அவனுக்கு இந்த பங்களாவை பத்தி எல்லாம் தெரியும். அப்புறம் எதுக்கு அவன் இந்த பங்களாவை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு போய் சொன்னான்? அது எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கணும். நாம அந்த ரகசிய வாட்ச்மேன் உண்மையை சொல்றான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. நாம அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க எந்த ரகசியமும் இல்ல. நீ என்ன சொல்ற ஹெலன்? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. என்ன அந்த உண்மை? நீங்க கண்ணால பார்த்த விஷயங்கள் உண்மை இல்ல. யாரோ இத வேணும்னே செய்றாங்க. யாரு செஞ்சிருப்பாங்க? அது யாருன்னு நான் சொல்றேன். எல்லா வேலைகளையும் செய்யறது லூசியான்னு நான் நினைக்கிறேன். வைத்தியகாரத்தனமா பேசாத. இங்க பாரு ஹெலன், லூசியா செத்து போய் 40 வருஷம் ஆச்சு. செத்தது லூசியாவோட உடம்பு மட்டும்தான், அவளோட ஆத்மா இல்ல. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆவிகள் இருக்குன்னு நம்புறியா? நீ இங்க வந்ததும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டியா? லூசியா எப்படி செத்தான்னு கண்டுபிடிச்சா உண்மையை தெரிஞ்சுக்கலாம். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, நாம லூசியோட ரூமை செக் பண்ணணும். நிச்சயமா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். நாளைக்கு அந்த வேலையை செய்யலாம். குட் நைட். குட் நைட். கம் ஆன் ஹெலன். டார்லிங், நீ போய் தூங்கு போ. நான் மாடியில கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் தூங்குறேன். ஓகே.
மார்கரெட் மார்கரெட் லுக் ஹியர். ஏய் இங்க பாரு. கம் ஆன் ஐ சே.